மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். 2ஆம் இடம் ஸ்தானத்தில் இருக்கிறார், தனஸ்தானாதிபதி. குரு பகவான் இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு 5ஆம் இடம் சென்றிருக்கிறார். சூப்பர். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. குரு பார்வை வேறு, ஸ்தான பலமும் சிறப்பாக இருக்குது, பார்வை பலம் அதை விட இன்னும் சிறப்பாக இருக்குது. பாருங்கள், குரு 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை பார்க்க போகிறார். இது நாள் வரைக்கும் ராசியை இப்போ குரு பார்க்குறதால உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. ஒரு தெளிவில்லாத சிந்தனை, சூழல், எண்ணங்கள் இருந்தது. இப்போது குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு தெளிவான சூழல், சிந்தனை, செயல்கள் ஏற்பட்டு வேலை, தொழில், பிஸ்னஸ் எதில் இருக்கிறீங்களோ அதில் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். சாதிப்பீர்கள். 9ஆம் இடத்துல கேது இருந்து இது நாள் வரைக்கும் பாக்கிய குறைவை ஏற்படுத்தினார். தந்தைக்கு இடர்பாடுகள், உங்களுக்கும் சில பிரச்சனைகள் தந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், அதே குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அங்கே கேது இருக்கிறார். இருந்த போதிலும் இப்போ குரு பார்வை கோடி நன்மை. குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லணும். இப்போ 9ஆம் இடம் கேது இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் திருப்தியாக இருப்பீங்க. கோயிலாக போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் கூட இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணம் அப்படின்னு கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. தந்தையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போது தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழில் அபிவிருத்தி ஆகும். தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், அதாவது கலைத்துறையில் பணியாற்றினாலும் சரி, இல்லை அரசு துறையில் பணியாற்றினாலும் சரி, தனியார் துறையில் பணியாற்றினாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டம். பேரு, புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய காலம். ஏனென்று சொன்னால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல். உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்தை சனி பார்த்தார். மூத்த சகோதரத்துக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது, லாபங்கள் அதிகமாக கிடைக்கல. ஆனால் இப்போ அதே சனி பார்த்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோவிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஆனால் குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். கொஞ்சம் சிக்கல் அப்படி இப்படி இருக்கத்தான் இருக்கும். 7.5 சனி இருக்குது இல்லையா, கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்கும். அப்புறம் சொந்த பந்தங்களில் பிரச்சனை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு சண்டை போடுவாங்க. அவ்வளோதான வழியை, மற்றபடி எல்லாம் பாசிட்டிவ்னே சொல்லணும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவி இருக்கிறது பெரிய பெரிய புண்ணியங்க. ஸோ இந்த ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது, அவ்வளோதான ஒழிய. மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார்.
சுகஸ்தானத்தை சனி பார்ப்பதால் சுகம் கெடுகிறது அப்படின்னு சொல்லணும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அசையா சொத்துக்கள் கடைக்கண்ணி ரெண்ட்டு கொடுங்க இல்லையா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் செலவு ஏதாவது ஒன்று வைக்கும். ஷட்டரு போயிடுச்சு மாற்றி கொடுக்கும்பாங்க, ஃப்ளோரு போயிடுச்சு சரி பண்ணி கொடுக்கும்பாங்க. இதுபோல் ஏதாவது ஒரு செலவினங்கள் வைக்கும், அவ்வளோதான் ஒழிய மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து குரு பூர்வ புண்ணிய பலன் அதிகரிக்கிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். நீங்கள் நினைத்த காரியம் கைகூட உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரனையும் சனி பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் கலைத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி தேவைப்படுகிறது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனையே வாரி வழங்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை போற்றுங்கள். நாளுக்குடையவன் தன்னுடைய வீட்டுக்கு 12 இருக்கிறதால வீடு விற்கணும், மனை விற்கணும், காலி மனை விற்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ நல்லா உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம். முருகப்பெருமானை வணங்குங்கள்.